வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை. நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா பிரசாதமான்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியும் அவளும் சேர்த்து ஒரு பாயசம் பண்ண போறோம். ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நெய் விட்டுப்போம். நெய் ஒரு 2 ஸ்பூன் விடுறேன். இதுலயே முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு வறுப்படட்டும். நான் 1 கப்பு கெட்டி அவல், அப்புறம் 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நான் சின்ன ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ஜவ்வரிசி இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். நான் சின்ன ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அவலை நல்லா துணியில் நல்லா தொடச்சிட்டிங்கன்னா டஸ்டெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா வறுத்துக்கணும். இப்போ நான் முந்திரி பருப்பும் இதுலேயே வறுத்துடுறேன். அது கூடவே அவலையே சேர்த்துட்றேன். இந்த நெய்யில் அவல் அப்படியே பொரியட்டும். 1 கப்பு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். அதுவும் அந்த நெய்லேயே நல்லா வறுபடட்டும். இப்போ நெய்யில் ஜவ்வரிசி அப்புறம் அவல் ரெண்டும் நல்லா பொரிஞ்சிடுது. நான் இந்த பக்கம் காய்ச்சின பால் வச்சிருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். பால்லே இந்த ஜவ்வரிசி அவலும் நல்லா வேகட்டும். அது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கசகசா வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த பக்கம் பாலில் ஜவ்வரிசி அவளும் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதை அரைச்சி ரெடி பண்ணி வந்துடுவோம். கசகசா முந்திரி பருப்பு அரைச்சாச்சு. அரைச்ச விழுத சேர்த்துருவோம். அப்புறமா கொஞ்சம் பால் விட்டு அலம்பிக்கலாம். இது கூடவே ஒரு கொதி வரணும். ஸோ இது கூடவே இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய ஜவ்வரிசி அவல் நல்லா வறுத்துட்டு தான் வேக வச்சோமா. ஸோ நல்லா வெந்திருக்கு. ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம். கசகசா முந்திரி பருப்பு அரைச்சோமா. அரைச்ச விழுத சேர்ந்து ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ சக்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கப்பு சக்கரை சேர்க்குறேன். நான் 1 லிட்டர் பால் எடுத்துட்டேன். ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து. ஜவ்வரிசி அவல் பாயசம் ரெடி. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அவலை வறுத்துட்டு அப்படியே வேக வச்சேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவளையும் ஜவ்வரிசி கொஞ்சம் பெருசாக இருந்துன்னு வச்சுக்கோங்க. 2த்தையும் சேர்த்து வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் கோர்ஸாக பொடி பண்ணிவிட்டு நம்ம வேக வைக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷன். நான் சின்னதாக ஜவ்வரிசி இருந்ததுனால நான் எதுவுமே பொடி பண்ணல, அப்படியே போட்டு பண்ணிட்டேன். ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் என்ன சமையல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஷணிக்காய் போட்ட ஒரு அரைச்சி விட்ட சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு காரக்கறி, பருப்பு ரசம். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். பூஷணிக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் கிட்டத்தட்ட ரசவங்கி ஸ்டைலில் பண்ணது. ரொம்ப பருப்பு இல்லாமல் தனியாக கடலைப்பருப்பு, வரமிளகா, கொஞ்சோண்டு மிளகு, ஒரே ஒரு பிஞ்சு வெந்தயம், அப்புறம் தேங்காய், பெருங்காயம் இதை வறுத்து அரைச்சிட்டு அப்புறம் பூஷணிக்காயும் வேக வச்சுட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு அரைச்ச விழுதியும் சேர்த்து புளி தண்ணியும் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு ரொம்ப கம்மியாக போட்டு பருப்பும் வச்சு ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு ரசம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணுற மாதிரி, உருளைக்கிழங்கு காரக்கறி எப்பயும் பண்ணுற மாதிரி. முக்கியமாக இந்த ஜவ்வரிசி அவல் பாயசத்தை ட்ரை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.